ஹலோ காய்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குற வந்து பஞ்சாபி ஹவேலின்னு சொல்லி ஒரு கடை வந்து இங்கே இந்தியா பஞ்சாப்காரரால் நடத்துகிறது தீபாவளி ஸ்பெஷல் என்று சொல்லி ஸ்வீட் கடை ஒன்று திறந்துருக்காங்க. இதுதான் கடை. இந்த இது டென்ட் அடித்து ஸ்வீட் ஐட்டங்கள் கிட்டத்தட்ட 100-150 ஸ்வீட் ஐட்டத்துக்கு மேலே வந்து விற்க தொடங்கிட்டோம். அன்று 2 o'clock மட்டும் இது திறந்திருக்கும். 3 நாள் இல்லை, ஒரு கிழமைக்கு தீபாவளி மட்டும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வேண்டான்னு சொன்னால் ஹைவே 27 அண்ட் ஃபிஞ்சில் வெஸ்ட் எட்டோபிகோ நார்த்தில் இருக்குது. யாராவது வேண்டியதுன்னா இங்கே வந்து வேண்டலாம். அது போக இந்த கடை வந்து அங்கே முன்னுக்கு இருக்குது. கடை வந்து இதுதான் கடை, பஞ்சாபி ஹவேலி என்று சொல்லி கடை. என்ற பேர் வந்து கிட்டத்தட்ட லட்டு, ஸ்வீட் ஐட்டங்கள் பல விதமான ஐட்டங்கள் இருக்குது. ஆனால் நான் பேர் சரியாக தெரியல. நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும். உங்களுக்கு தேவை வேண்டியதுன்னா வந்து பண்ணி கொள்ளுங்க. கிஃப்ட் ஐட்டங்களும் இருக்குது, தீபாவளிக்கு கொடுக்க கிஃப்ட் ஐட்டங்களும் இருக்குது. எல்லாத்தையும் வந்து பண்ணி கொண்டு போவாங்க. சரி, என்னென்ன ஐட்டம் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் இந்த கடை. இந்த வெளி வீதி இது உள்ளுக்கு டென்ட் அடித்து போட்டு வைக்கணும். இங்கே வந்து ஸ்வீட் ஐட்டம்லாம் உள்ளுக்கு தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் குளிர் தொடங்கின மாதிரியா பெருசாக ஓப்பனாக இல்லை. ஆக்கள் வந்து உள்ளுக்கு போகிறாங்க. நல்லா சோடிச்சு வச்சுக்கலாம், டெக்கரேட் பண்ணி நீட்டாக இருக்குது. இந்த கடையை வந்து அங்கே காட்டுறோம் பாருங்கள். கிஃப்ட் ஐட்டம் வச்சுக்கிறது, கிஃப்ட் ஐட்டங்களும் வச்சுக்கிறது. ஆனால் இது வந்து ஆக்கள் வந்து தங்களுக்கு தேவையான ஸ்வீட் ஐட்டம் அப்படியே பொக்ஸோட பண்ணி கொண்டு போகணும். இருந்தாலும் இது வாங்க கொஞ்சம் கணக்கை போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 ஐட்டம் ஸ்வீட்டுக்கு மேலே போட்டுக்கிறது. இது வந்து பஞ்சாபி ஹவேலி என்று சொல்லி அந்த கடையின் பேர். கடையை கொண்டு நாங்கள் காட்டுறோம். அடுத்த பக்கத்தில் கடை இருக்குது. அந்த கடை இந்த அட்ரஸும் போட்டு போகிறேன். இது ஒரு 3 நாளைக்கு இங்கே நடக்கும். இது வந்து பிஞ்ச் பெஸ்ட்டில், ஒரு எட்டோபிகோ பிஞ்ச் பெஸ்ட்டில் இந்த கடை திறந்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸை போட்டு போகிறேன். விரும்பினாக்க வந்து வேண்டலாம். இது தீபாவளி ஸ்பெஷலுக்கு நடந்து கொண்டிருக்கு. இது பாருங்கள், சுற்றி லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. ஸ்வீட் ஐட்டம் மட்டும் தீபாவளிக்கு தேவையான ஸ்வீட் ஐட்டங்களை வெளியே போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லாம் செய்து கொண்டு இருக்கணும். கிட்டத்தட்ட இப்போ செய்து கொண்டு இருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் போல இடக்கு பாருங்க. பார்த்துட்டு லைட் டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, அப்படி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது கலர்ஃபுல்லான ஒரு ஸ்வீட் ஐட்டங்கள். கிட்டத்தட்ட 100 ஐட்டத்துக்கு மேல் என்று சொன்னார்கள். 100 ஐட்டத்துக்கு மேலே தான் பெரம்பூர் அடைக்கின்றது சொன்னால் இப்போ தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு கொண்டிருக்கிறோம். நான் வந்து ஏழியாக வந்த காரணத்தால் வந்து இப்போ பார்க்க ஒரு 75-80 ஐட்டத்துக்கு மேலே 100 கிட்ட வரும் போல கிடைக்கின்ற அங்கெல்லாம் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ தான் ஒன்றொன்றா கொண்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்றையிலிருந்து 13ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி மட்டும் தீபாவளி மட்டும் இந்த சிறப்பு விற்பனை நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் வந்து உள்ளரங்குன்னு சொன்னால் இவர்களோட நிறுவனம் வந்து பக்கத்தில் இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ பார்த்துருப்பீங்கள். அந்த உள்ளுக்கும் அங்கே சேல் தொடங்கியிருக்கு. அங்கேயும் விற்பனை ஆகி கொண்டிருக்குது. இங்கே மட்டும் இல்லை, வேறு ஸ்வீட் கடைகள், அது சமோசா கடைகள்லையும் இதே மாதிரி சேல்கள் தான் தொடங்கிடுது. தீபாவளிக்காக வேண்டி அநேகமான மக்கள் எண்ணித்தான் வருவார்கள். இது வந்து 10 மணியிலிருந்து விடியப்புறம் 2 மணி மட்டும் இந்த கடை திறந்திருக்கும். இந்த ஸ்பெஷல் சேல் வந்து திறந்திருக்கும். வெஸ்டர்ன் ரோடு இது வந்து பிஞ்ச் பெஸ்ட்டு ஹைவே 27 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த அட்ரஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதில் வந்து ஹைவே 27 எடுத்து ஓடிக்கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், காரில் வராங்கன்னு சொன்னால் ஈஸியாக வந்துடலாம். சரி, இதை இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு ஒத்து வராதான் தெரியாது. ஆனால் பார்க்க நல்லா இருந்தது. இந்த வீடியோவை எடுத்து உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போ லட்டு தெரியுமாங்கள்ட லட்டு அநேகமாக அந்த பூரி லட்டு மற்ற நார்மல் லட்டுன்னு தெரியும். எங்கடையாக்கள் வந்து ரவாவில் தான் லட்டு செய்வாங்க. சரி, இது போக எப்படியான ஸ்வீட்டில் கணக்கே இருக்குது. சரி, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வரேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள்.
நானும் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி ஏர்லியாக போட்டேன். என்ன சொன்னால் இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை, இப்போ தான் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும். காரணம் 10 மணிக்கு தான் திறப்பினும் பிறகு 10 மணிக்கு திறந்து இந்த கடை ஓப்பன் பண்ணி அதிகாலை 2 மணி மட்டும் வியாபாரம் செய்வதாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் தீபாவளி மட்டும் 20ஆம் தேதி தீபாவளி, அந்த 20ஆம் தேதி தீபாவளி மட்டும் இப்படியான அந்த ஸ்வீட் ஐட்டங்கள் விற்பனை செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் இல்லை, கன வருஷமாக இந்த நிறுவனம் இவர்களுடைய நிறுவனம் இப்படி விற்பனை செய்து கொண்டிருக்குது. இப்போ இன்னும் ஆட்கள் வர தொடங்க இல்லை. இப்போ 1-2 அந்த இவருடைய உள் நிறுவனம் கடையில் மட்டும் வேண்டி கொண்டு போயிடும். இது செப்பரேட்டாக டென்ட் அடித்து அதுக்குள்ளே தான் வச்சு இப்போ விற்கிறார்கள். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னும் விற்க தொடங்க இல்லை. அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் சொல்லி. ஆனால் எங்களோட தமிழாக்களில் கொண்டாட்டங்களில் பெருசாக இப்படியான இது ஒன்றும் இருக்காது. இதில் அநேகமான இதில் நான் பேரே தெரியலை, என்னென்ன பேருன்னு தெரியலை, எழுதியும் வைக்க இல்லை, என்னத்தான் வைக்க போகிறார்கள், என்னென்ன பேர் என்னென்ன ஸ்வீட்டின் பேர் என்று சொல்லி எவ்வளவு பில்லியன்டும் எழுதி வைக்க போகிறார்கள் என்ன தொடங்க இல்லை. நான் அதுக்கு முன்னமே எளியாக இந்த வீட்டை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் தெரிஞ்ச என்ன சொன்னால் அந்த லட்டு அது இருக்கிறங்கால லட்டும் மற்ற சில பேர்கள் 1-2 தெரிய முடியும், மற்றதெல்லாம் தெரியாத பேர்கள். அதனால தான் அந்த பேரையும் நான் சொல்ல இல்லை. சரி, வீடியோ கொஞ்சம் பாருங்கள். கனடா டொரண்டோவில் இருக்கிற யாராவது ஸ்வீட் வேணும்னு சொன்னால் இங்கே வேண்டுங்கள். இதான் இந்த கடையின் பேர், பஞ்சாபி கவாலி. சரி, ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். இதேபோல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.